ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, எல்லோரோட ஆல் டைம் ஃபேவரட் டிஃபன் ஆர் டின்னர் அடை தான் செய்ய போகிறோம். அதற்கான ப்ரிப்ரேஷன் அளவு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. தேங்க்யூ. ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, அதே அளவு பச்சரிசி, ஈக்குவல் அளவு. அது 2 தடவை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு, அது 2 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு, இப்போ நம்ம எடுத்துருக்க டம்ளருக்கு சரி பாதி அளவு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எடுத்த அளவுக்கு சரி பாதி அளவு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் அடைக்கு. இது மாதிரி சின்ன சைஸ் டம்ளர் இருந்தால் அதில் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு. இல்லைனா இதிலே உங்களுக்கு கொட்டி தரேன். இந்த அளவுக்கு வரும் ஈக்குவலாக. எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரெண்டாவது துவரம்பருப்பு இந்த சின்ன டம்ளரில் எடுத்துருக்கேன். இதில் கொட்டினா சரி பாதி அளவுக்கு வரும். இந்த பருப்பு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை ரேஷன் பருப்பு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு களைஞ்சி ஒரு 1 hour to 2 hours ஊற வைக்கணும். இது நான் இட்லிக்கு ஆட்டிட்டு அதோடய அரைக்கிறதுனால நான் உளுந்துக்கு தனியாக போடலை. அப்படி இது மட்டும் அடைக்கு மட்டும் ஊற வைக்கிறதுனா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதோடய சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த ஒரு சாஃப்ட்னஸ், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நல்லா அலசிட்டு இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி, பச்சரிசி, புழுங்கல் அரிசி வச்சுட்டு, இதோடு நம்ம அரைக்க போகிறப்போ சோம்பு, வரமிளகாய், பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணும். அந்த வரமிளகாய் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டா சீக்கிரம் அரை வச்சிடும். ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி. வரமிளகாய் இல்லாத பட்சத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இல்லைன்னா மிளகாய் தூள் மாவு நம்ம ஊற்றும் போது மஞ்சத்தூளோடு சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைக்கலாம். இதோட நம்ம ஊற வச்ச வரமிளகா, நான் ஏற்கனவே ஒரு மிளகா போட்டுட்டேன், அதனால் இப்போ 2 மிளகா மட்டும் போட்டுட்டேன். எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. பத்தலை அப்படின்னாலும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதோட நான் இடித்த பூண்டு போடுறேன். வேணாங்கிறவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம மாவு ஊற்ற போகும்போது போட்டுக்கலாம். நான் பூண்டு இதில் போட்டுட்டேன், நல்லா அரைஞ்சால் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படின்னு. இஞ்சியை நான் ஃபைனாக கட் பண்ணி போட்டுக்குவேன். அது இஷ்டம் இல்லாதவங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்க்க வேண்டாம். மாவு அரைஞ்சி வரும்போது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஒரு அந்த மிளகாயோட கலர் ஒரு ஆரஞ்சு கலரில் வரும். வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியல, ஒரு ஆரஞ்சு கலர் வரும். மாவு நமக்கு சட்டுன்னு அரைஞ்சி வந்துடும் கொஞ்ச நேரத்துலையே. இந்த பதம் வந்த பிறகு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க ஜீரகம் போட்டுக்கலாம், இந்த டைஜஷனுக்காக. இந்த அளவுக்கு சோம்பு நான் போடுறேன். இது போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஜீரகம், சோம்பு, மரமிளகாய் எல்லாம் அரைஞ்சதுக்கப்புறம் மாவு இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வலிச்சு எடுத்துடலாம். மாவு உங்களுக்கு தெரியும், குருணையாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படி தடவி பார்த்தா மாவு மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டாக ஒரு குருணை பதம் தெரியும். அந்த பதத்துக்கு வரும்போது எடுத்துடலாம் மாவு. கொஞ்சம் உப்பு போட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம். இப்படியே நான் தேவையான உப்பும் போட்டுட்டேன். இப்போ மாவை வலிச்சிட்டு அடுத்த அடை ஊற்றும்போது பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச அடை மாவு, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் இப்போ மாவில் போட்டு ஊற்ற போகிறது. தோசை, வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, கேரட்டு, தேங்காய், எனக்கு இஞ்சி பிடிக்கும்ன்றதுனால இஞ்சியாக போடுறேன் நான். கீரையும், கொத்தமல்லி, கருவேப்பிலை வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால நான் முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கலர்ஃபுல்லாக மஞ்சத்தூள். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒன்றும் டேஸ்ட்டு மாற்றாது, நல்லா இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுறேன். மாவு நான் இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிருக்கேன். ஏன்னா என் தோசைக்கல் நான்ஸ்டிக் தவா இல்லை. இப்போ நான் மாவு இந்த
இல்லையா? நான்ஸ்டிக் தவா இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் தனியாகவே கரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் என் கல்லுக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால நான் கரைச்சிருக்கேன். இது ஆனியன் கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணி போட்டு தான் ஊற்றி நமக்கு தோசை அடை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கல் சூடாகிடுச்சு, அடை ஊற்றிட்டேன். வேணுங்கிறவங்க இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆனியனும் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். நான் மாவுலேயே ஆட் பண்ணியிருக்கேன், அது ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ இதை மேலே போட்டு விடுறேன். நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு மேலே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது மாவு பூக்காமல் இருக்கும். அட் த சேம் டைம் ஈவனாக வெந்து வந்துடும். அப்புறம் நமக்கு திருப்பி போட்டால் ஈஸியாக இருக்கும். நம்ம அடை ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு, கோல்டன் ஷைன் வந்திருக்காங்க. அடுத்த தடவை திருப்பி போட்டுட்டு கலக்கலாம். நம்ம திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஜென்டலாக ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டோம் கொஞ்சம் தூக்கி இருந்தாலும் அந்த இடம்பு வெந்துடும். நான் கத்திரிக்கோலில் தான் வெங்காயம், நான் சிசரில் தான் கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி போடுவேன். அந்த மாதிரி வேறு யாராவது கட் பண்ணி போடுவீங்களா? அப்படி திருப்பி போட்டு இந்த சைடில் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எண்ணெய் போதுன்றதுனால நான் இதோட விட்டுட்டேன். ஃபைனலி நம்ம அடை ரெடி. நம்ம ஸ்டைல் அடை ரெடி. இதில் ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டேன், மாவு எக்ஸஸாக இருந்ததுன்னா எதுவுமே ஆட் பண்ணாமல், வெங்காயம் கேரட்டு தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணாமல் அதை எடுத்து முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து ஊற்றிக்கலாம். ஆட்டினோன்னு உள்ளே தூக்கி வச்சுருங்க. எக்ஸஸ் மாவு உங்களுக்கே தெரியும்ல எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ வேணுங்கிறப்ப நீங்கள் வேணுங்கிற இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.